அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கலை நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளன. முதல் நிகழ்ச்சியாக விநாயகர் நடனம். ஏற்றமிகு எண்ணங்கள் ஈடேற, தொட்ட காரியங்கள் துலங்க, முழுமுதற் கடவுளாம் கணபதியை தொழுது வணங்கி தொடங்குவது நம் வழக்கம். அந்த வகையில் கஜமுகனை கரம் கூப்பி வணங்கி நம் தும்பிக்கை ஆழ்வாரின் துணை நாடி ஆடிப்பாடி நம் அகமகிழ வைக்க ஆயத்தமாகி நிற்கிறார்கள் நம் எலன் சர்மா தொடக்கப்பள்ளி மழலையர்கள். அனைவரும் விநாயகரின் அருள் பெற்று வாழ்வில் வளம் பெறுவோமாக. In this divine dance, we pay tribute to the elephanted deity Lord Vinayagar, seeking his blessings and guidance. Through intricate steps and graceful movements, we will convey the essence of Lord Vinayagar's wisdom, compassion and strength. Let us invoke the divine energy of Vinayagar. May he guide us on our journey and bless us with wisdom, prosperity and happiness. Let the dance begin, and may Lord Vinayagar's blessings be upon all of us. துணை வருவாய் லம்போதரனே
பஞ்சதந்திர கதைகள். தென்னிந்தியாவில் மகிலாரோபயம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தை அமரசக்தி எனும் ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். அம்மன்னனுக்கு பகுசக்தி, உக்கிரசக்தி, அனந்த சக்தி எனும் 3 மகன்கள் இருந்தனர். இவர்கள் மூவருமே முட்டாள்கள், குறும்புக்காரர்கள், தொல்லை தருபவர்கள். இவர்களுக்கு கல்வி பயில்வதில் சிறிது கூட ஆர்வமோ ஆசையோ கிடையாது. மன்னன் தன் கவலையை ஒரு நாள் அரசவையில் வெளியிட்டு மனம் வருந்தினார். விஷ்ணு சர்மா என்கிற ஒரு பண்டிதர், அரசகுமாரர்களை என்னிடம் விட்டுவிடுங்கள், 6 மாதங்களுக்குள் நான் அவர்களுக்கு அரசியல் குறித்த ரகசியங்களை எல்லாம் கற்பித்து விடுகிறேன் என்றார். மன்னன் அமரசக்தியும் இதற்கு ஒப்புக்கொண்டார். 3 அரச குமாரர்களும் விஷ்ணு சர்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விஷ்ணு சர்மா அந்த 3 அரச குமாரர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு எளிமையான மனதை கவரும் கதைகளை கூறினார். அரச குமாரர்கள் மகிழ்ச்சியுடன் கேட்டனர். இந்த கதைகள் மூலமாக விஷ்ணு சர்மா அவர்களுக்கு அரசியல் பற்றிய உத்திகளையும் ரகசியங்களையும் சொல்லிக் கொடுத்தார். 6 மாதங்களுக்குள்ளாக 3 அரச குமாரர்களும் அரசியலில் தேர்ச்சி பெற்றவர்களாக அரண்மனைக்கு திரும்பி சென்றனர். விஷ்ணு சர்மா அரச குமாரர்களுக்கு சொன்ன கதைகள் பஞ்சதந்திர கதைகள் என அழைக்கப்படுகின்றன. பஞ்சதந்திர கதைகளை சேர்ந்திசையுடன் நடித்து காட்ட வருகின்றனர் நம் எலன் சர்மா தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள். கண்டு மகிழ்வோமா? In the land of Mayalaropayam, where the sun dips into the horizon and paints the sky with hues of crimson and gold, there lived a wise king named Amarashakti. With his kingdom prospering under his rule, he sought to educate his 3 sons in the art of governance and life. Thus begins the enchanting tale of Panchatandiram, imparting valuable lessons on how to live a virtuous life. Today, we will enchant you with the harmonious voices of our choir, weaving a tapestry of sound that will transport you to a world of wonder. Our dancers will bring to life the timeless tales through graceful movements and captivating rhythms. Together, we will create an experience that will leave you spellbound and inspired. Let the magic of Panchatantiram unfold before your eyes. Let the performance begin. குறும்பு குரங்கு இவையோடு முதலை ஆந்தை காக்கா கதி சொல்லிடுவேனே சுவையோடு. காட்டு விலங்குகளிடையே நட்பை காட்டும் கதையுண்டு, போட்டி பொறாமை பகையுடன் அவை மோதும் கதையுண்டு. முரட்டு சிங்கம் தந்திரனரி குறும்பு குரங்கு இவையோடு முதலை ஆந்தை காக்கா கதியும் சொல்லிடுவேனே சுவையோடு. காட்டு விலங்குகளிடையே நட்பை காட்டும் கதையுண்டு, போட்டி பொறாமை பகையுடன் அவை மோதும் கதையுண்டு. கருத்தை ஊட்டும் கதையே, சிரிப்பை மூட்டும் கதையே, உனக்கு பாடல் சொல்லி நன்னெறி ஊட்டும் இவையே. கருத்தை ஊட்டும் கதையே, சிரிப்பை மூட்டும் கதையே, உனக்கு பாடல் சொல்லி நன்னெறி ஊட்டும் இவையே. Jimka jikum jikum jim, jimka jikum, jimka jikum jikum.
జిక్కుం జుమ్ జింకు జిక్కుం చూద్దాం రండి నేర్చుకుందాం ఇదే జీవన మంత్రం చూద్దాం రండి నేర్చుకుందాం ఇదే జీవన మంత్రం జింకు జిక్కుం జిక్కుం జుమ్ జింకు జిక్కుం జింకు జిక్కుం జిక్కుం జుమ్ జింకు జిక్కుం కాదమ్మా ఇంద్రాలం మనం మనుషులం మనమంతా సమానం సమానం కాదమ్మా ఇంద్రాలం మనం మనుషులం మనమంతా సమానం సమానం చింతా 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 మంచి ఏమిటో చెడు ఏమిటో నిజం ఏమిటో అబద్ధమేమిటో మంచి ఏమిటో చెడు ఏమిటో నిజం ఏమిటో అబద్ధమేమిటో మిత్రులెవరో శత్రులెవరో మిత్రులెవరో శత్రులెవరో తెలుసుకుందాం తెలుసుకుందాం ఇదే పంచతంత్రం తెలుసుకుందాం ఇదే జీవన మంత్రం ఇదే పంచతంత్రం చింతా చిక చింతా చిక చింతా 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 చిక చింతా చిక చింతా చింతా మంచి మాటలు మన మననం చేద్దాం చెడు మాటలు వదిలే చేస్తాం మంచి మాటలు మన మననం చేద్దాం చెడు మాటలు వదిలే చేస్తాం అజ్ఞానానికి పిడికి వేసి అజ్ఞానానికి తలుపులు తెగుదాం అజ్ఞానానికి పిడికి వేసి విజ్ఞానానికి తలుపులు తెగుదాం ఇదే పంచతంత్రం ఇదే జీవన మంత్రం తెలుసుకుందాం ఇదే పంచతంత్రం சிறுவர்களே, நான் உங்களுக்கு பஞ்சதந்திர கதைகள் சொல்லப் போகிறேன். பஞ்சதந்திரம் என்றால் என்ன? பஞ்சதந்திரம் என்பது 5 தந்திர உத்திகளை கொண்டது. முதலாவது, நண்பர்களின் நட்பை கெடுத்து அவர்களை பிரித்து அவர்களுக்குள் பகையுண்டாகச் செய்வது. இதை மித்திரபேதம் என்று சொல்வார்கள். இரண்டாவது, தங்களுக்கு சமமானவர்களை பகைத்துக் கொள்ளாமல் அவர்களோடு கூடி வாழ்தல். இதை சுதிர்லாபம் என்று சொல்வார்கள். மூன்றாவது, பகைவரை நேருக்கு நேர் நின்று வெல்ல முடியாத போது அவர்களுடன் நட்பு செய்து வெல்லுதல். இதை சந்திர விக்கிரகம் என்று சொல்வார்கள். நான்காவது, நம்பினவர்களை வஞ்சகமாக அழித்தல். ஐந்தாவது, ஒரு செயலை ஆராயாமல் செய்வது. இந்த 5 தந்திரங்களை கதைகளால் விளக்கிச் சொல்வதே பஞ்சதந்திர கதையாகும். இந்த கதைகள் யாருக்காக சொல்லப்படுகிறது? வாருங்கள் சொல்கிறேன். பஞ்சதந்திரம் என்பது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட கதைகள் செய்யுள்களின் தொகுப்பாகும். இது விஷ்ணு சர்மா என்ற பண்டிதரால் கிறிஸ்துவுக்கு முன் 200 எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
வண்ண வண்ண பறவைகள் வட்டமிட்டு பறந்திடும் வானவெளி எங்கிலும் வரிசையாய் சுழன்றிடும். வானில் வெண்மை புறாக்கள் கானம் பாடி பறந்ததே, நாட்டில் 4 திசையிலும் சுற்றி சுற்றி பறந்ததே. வேடன் வந்தான் வேடன் வந்தான் கையில் வலையுடன், பசுமையான புல்வெளியில் வலையை விரித்தான். பல வகையான தானியங்களையும் வலையில் தூவினான். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு செடி மறைவில் நின்றான். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு செடி மறைவில் நின்றான். புறாக்களின் அரசன் சித்திரகிரிவன் பரிவார சுற்றமோடு பறந்து வந்தானே. ஆலமரத்தை கண்டவுடன் புறா கூட்டமும் அழகாக அமர்ந்தனவே ஒன்று கூடியே ஒன்று கூடியே. சிதறி கிடக்கும் தானியங்களை கண்டு விட்டானே. சிந்தித்தே செல்ல வேண்டும் என்றுரைத்தானே அரசன் என்றுரைத்தானே. வெட்ட வெளியில் எப்படிதான் தானியம் கிடைக்கும், இது திட்டவட்ட சூழ்ச்சிதான் என்றுரைத்தானே அரசன் என்றுரைத்தானே. பரிவார பறவைகளோ ஆசைப்பட்டன, பக்குவமாய் அரசன் சொல்லை தட்டி கழித்தன. பறந்து சென்று பறவைகளும் சிக்கின. பறவை அரசன் வருந்தியே தானும் வலைக்குள் சென்றானே தானும் வலைக்குள் சென்றானே. மறைந்து நின்ற வேடனுமே மனதில் மகிழ்ச்சி கொண்டானே. வலையில் சிக்கிய புறாக்களை எடுத்து செல்லவே வந்தானே எடுத்து செல்லவே வந்தானே. அரச பறவை அங்கு நல்ல யோசனை ஒன்றை கூறியதே. பறவை நாமும் ஒன்றாய் சேர்ந்தே பறந்து செல்வோம் வானிலே பறந்து செல்வோம் வானிலே என்று கூறி பறவையெல்லாம் பறந்து சென்றன. எழிலாக வலையை தூக்கி வானில் பறந்தன. எழிலாக வலையை தூக்கி வானில் பறந்தன. ஐயோ வானில் வலையுடனே பறவை பறக்குது, மெய்யோ பொய்யோ என்று கூறி பின்னால் ஓடினான்.
தீரும். விதியை மதியால் வெல்ல முடியுமா? நடப்பது நடந்தே தீரும். சிறு சிறு பல்லால் வலையை கடித்து மக்களை முதலில் காப்பாற்று, எம் மக்களை முதலில் காப்பாற்று. ஆபத்து காலம் வந்திட்டால் அரசை நம்பி மக்கள் வாழ்வர். மக்கள் மீது அன்பு காட்டும் மன்னன் என்றும் மகிழ்ந்திடுவான். மக்கள் மீது அன்பு காட்டும் மன்னன் என்றும் மகிழ்ந்திடுவான். நன்றி நன்றி நண்பனே, செய்த உதவியை மறந்திடோம். ஒற்றுமையே வலிமை என்று உறக்க சொல்லி பறந்திடுவோம். ஒற்றுமையே வலிமை என்று உறக்க சொல்லி பறந்திடுவோம். நாம் உறக்க சொல்லி பறந்திடுவோம். உறக்க சொல்லி பறந்திடுவோம். ஒற்றுமையே வலிமை என்பதை இந்த கதையின் மூலம் அறிந்து கொண்டீர்கள். வீரகேசரி என்ற சிங்கம் ஒன்றுதான் வீரமோடு காட்டினிலே சுற்றி வந்தது. கண்ணில் படும் விலங்குகளை கொன்று தின்றது. மண்ணில் உள்ள விலங்குகளும் மஞ்சி வாழ்ந்தன. மிருகமெல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்தன. சிந்தித்து செயல்படவே தீர்மானித்தன. சிங்கராஜா விருப்பப்படி விட்டு விட்டாலோ சீக்கிரமே மிருக இனம் அழிந்து போய்விடும். வாருங்கள் வாருங்கள், வலிமையோடு சென்றிடுவோம். சிங்கராஜா முன் சென்று சிந்தனை ஒன்றை சொல்லிடுவோம். வணக்கம் வணக்கம் சிங்கராஜா, வழிமுறை ஒன்றை சொல்லிடுவோம். வளமாய் இதனை ஏற்றிடுவாயே, வகையாக நாங்கள் பணிந்திடுவோம். நீங்களெல்லாம் ஒன்றாக நினைத்து வந்தது எதற்காக? உங்களை கொல்ல சம்மதமா? உரைப்பீர் உங்கள் எண்ணத்தை. ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகம் உனக்கு தருவோம், உண்டிடுவாய். காட்டில் நீயே ராஜாதான், கனிவோடு இதனை ஏற்றிடுவாய். என் பசி போகவே இது போதும். என்னுடன் வாழும் மிருகங்களே, அன்பில் ஒழுக்கும் மிருகம் அல்லால் அடுத்த மிருகம் தொடமாட்டே. இவ்வாறு மிருகங்கள் ஒவ்வொன்றாக சிங்கத்திடம் சென்றன. சிங்கமும் தனக்கு இரையாக வந்த விலங்கை அடித்து தின்று புசித்தது. ஒரு நாள் முயலின் முறை. அது மிகவும் தாமதமாக சென்றது. சிங்கம் கோபத்துடன் கர்ஜனை செய்தது. கிழமுயலே கிழமுயலே, இன்றே உமது முறையாகும். சிங்கம் உனக்காய் காத்திருக்கும், செல்லாவிட்டால் சீற்றமுறும். சீக்கிரம் போ கிழமுயலே, சிங்கம் கர்ஜனை செய்கிறது. பயமுடனே நடுங்குகிறோம், பாங்காய் நீயும் சென்றிடுவாய். அற்ப முயலை ஆணவந்தான் என்ன உனக்கு? என் பசி தீர்க்க உணவாக ஏன் இத்தனை நேரம் கடந்து வந்தாய்? கோபம் வேண்டாம் சிங்கராஜா,
இருக்கும் இடத்தை காட்டிடுவாய். பிளந்து என்னை பார்ப்பதுண்மைதான். இனியும் இந்த சிங்கம் இங்கு இருப்பதற்கு சரியல்ல. என்னை தவிர வேறொரு சிங்கம் வேண்டாம் இந்த காட்டினிலே. ஆஹா புத்தி கூர்மை இருந்தால் புவியில் நலமாய் வாழலாம். பாருங்க, தானே எருது பாருங்க. மரத்தின் மேலே காக்கை கூடு இருக்கு பாருங்க, ஒன்று இருக்கு பாருங்க. அதில் உள்ள முட்டையை கள்ளத்தனமாய் தின்னுது பாருங்க, திருடி தின்னுது பாருங்க. காக்கையுமே கண்டது, பதறி துடித்து நின்றது. தெரியவில்லை ஒன்றுமே, தொல்லை தீர வழியுமே. வந்ததங்கே நரியொன்று, வருந்தும் காக்கை அருகினில். வந்ததங்கே நரியொன்று, வருந்தும் காக்கை அருகினில். சிந்தனைதான் ஏனம்மா சொல்ல என்றே கேட்டது. என்னருமை தோழரான நரியனாரே, நான் என்ன செய்வேன் இத்தொல்லைக்கு நரியனாரே. என்ன தொல்லை நேர்ந்ததம்மா, என்னிடம் சொல்லிடு காக்கையம்மா.
தீய குணங்கள் எல்லாவற்றையும் புத்தி கூர்மையால் வென்றிடலாம். வருங்கால சமுதாயம் சூழ்ச்சிகளுக்கு உட்படாத, ஏமாறாத, தன்னறிவுள்ள சமுதாயமாக வளர வேண்டுமானால் பஞ்சதந்திர கதைகளை நிறைய படிக்க வேண்டும். இதுவே எல்லோரின் ஆசையாகும். நன்றி, வணக்கம். பஞ்சபூதங்கள் மனிதன் உயிர் வாழவும் அவனுடைய செயல்பாடுகளுக்கும் ஐம்பூதங்களே காரணமாக இருக்கின்றன. இவை அன்றி உலகில் எதுவும் நிகழாது. இவற்றில் உலகில் முதலில் தோன்றியது ஆகாயம். அதிலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் தோன்றின. ஆகாயமானது ஒளியுடனும், காற்றானது ஒளி மற்றும் தொடு உணர்வுடனும், நெருப்பானது ஒளி, தொடு உணர்வு மற்றும் உருவத்துடனும், நீரானது ஒளி, தொடு உணர்வு, உருவம் மற்றும் சுவையுடனும், நிலமானது ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை மற்றும் வாசனை ஆகிய குணங்களை கொண்டு ஐம்பூதங்கள் தோன்றின. உலகம் ஐம்பூதங்களினால் ஆனது எனவும் அவற்றின் தோற்றம் குறித்தும் மண் திணிந்த நிலனும், நிலம் ஏந்திய விசும்பும், விசும்பு தைவரு வழியும், வழி தலையிய தீயும், தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை என புறநானூறு விளக்குகிறது. நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று கூறுகிறது தொல்காப்பியம். இவ்வையகம் தழைக்கவும் மானிடர்கள் வாழ்வாங்கு வாழவும் ஐம்பூதங்களின் ஆசி அவசியம் என்றறிந்து ஐம்பூதங்களாய் ஆகி போற்றி துதித்து நடனமாட விழைந்து நிற்கிறார்கள் நம் சிறுவர் தோட்ட உயர்நிலை மேல்நிலை மாணவிகள். நடனத்தை கண்டுகளிக்கலாம் வாருங்கள். In the ancient wisdom of Hinduism, the universe is composed of 5 fundamental elements: Prithvi, Jala, Agni, Vayu and Akasha. These elements are the basic of all cosmic creation and are present in every living being. Today, we embark on a journey to explore these elements through the language of dance. Our performers will take you on a mesmerizing journey depicting the essence and attributes of each element. From the stability and grounding of Prithvi, the fluidity and adaptability of Jala, the transformative energy of Agni, the dynamic movement of Vayu, the infinite expanse of Akasha, each element will come alive through the dancer's expressions and movements. Let the elemental dance begin. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தையும் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த உலகில் சிருஷ்டிக்கு அடிப்படை இந்த ஐந்துமே ஆகும். மனிதன் உயிர் வாழவும் அவனுடைய செயல்பாடுகளுக்கும் ஐம்பூதங்களே காரணங்களாக இருக்கின்றன. இவையன்றி உலகில் எதுவும் நிகழாது. இவற்றில் உலகில் முதலில் தோன்றியது ஆகாயம். அதிலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் தோன்றின. அத ஸ்ரீ பஞ்சபூதாய சாந்தி ஸ்ரீ கணேசாய நமஹ. பஞ்சபூத ஹிதகாத்ரமிதே பஞ்சபூத கிருத க்ஷேத்ரமிதே பஞ்சபூத ஹிதகாத்ரமிதே பஞ்சபூத கிருத க்ஷேத்ரமிதே. சிவம் சிவம் பவஹரம் ஹரம் சிவம் சிவம் பவஹரம் ஹரம் சிவம் சிவம் பவஹரம் ஹரம் சிவம் சிவம் பவஹரம் ஹரம்.
नमामीश्वरं प्राणेश्वरं पञ्चभूतेश्वरम् अनादीश्वरम् आदिश्वरं सर्वकालेश्वरम् शिवं शिवं भवहरं हरं शिवं शिवं भवहरं हरं शिवं शिवं भवहरं हरं शिवं शिवं भवहरं हरं నాలుగు దిక్కుల మధ్యన నలుగురి కన్నులు కప్పిన ఐదో దిక్కొకటున్నది పైన అది చూస్తున్నది నువ్వేమి చేసినా పంచభూతాల సాక్షిగా పంచభూతేషు సాక్షిగా పాఠం చెబుతది పాపం పండిన రోజున శివం శివం భవహరం హరం शिवं शिवं भवहरं हरं शिवं शिवं भवहरं हरं शिवं शिवं भवहरं हरं தள்ளாங்குத்தோம் தக்கிடதக தரிகிடுதோம் தத்தின்னம் தக்குந்தரி கிட்டத்தக்க தள்ளாங்குத்தா தக்கிடதக தரிகிடுதோம் தக்க தின்னம் தக்குந்தரி கிட்டத்தக்க தள்ளாங்குத்தா தக்கிடதக தரிகிடுதோம் தத்தின்னம் தக்க தின்னம் கிடதக தின்னம் நக்க தின்னம் தள்ளாங்குத்தா தித்தா கிடதக தரிகிடுதோம் கிடதக தரிகிடுதோம் கிடதக தரிகிடுதோம் ஆடுமீசனின் பாதமே அதை நாடும் நால்வகை வேதமே ஆடுமீசனின் பாதமே அதை நாடும் நால்வகை வேதமே ஆடத்தலையில் நாயகன் அற்புதமாவனேயில் கோலமே ஆடுமீசனின் பாதமே அதை நாடும் நால்வகை வேதமே ஈசனாடும் போதிலே இந்த இயற்கையெல்லாம் ஆடுமே உலகமென்னும் மேடையில் வந்து உயிர்களும் சரியாடுமே ஈசனாடும் போதிலே இந்த இயற்கையெல்லாம் ஆடுமே உலகமென்னும் மேடையில் வந்து உயிர்களும் சரிராடுமே ஆடி ஆடி பழகிய காலுடன் ஆடுகின்ற கணவன் கோடி கோடி உயிர்கள் தோன்றிடவும் நடமிடும் அவனது திருவடிகள் ஆடுமீசனின் பாதமே அதை நாடும் நால்வகை வேதமே வேத மந்திரமோதவும் அருள் வீடு காட்டும் ஓர்மலை ஆதி அந்தமில்லாத ஈசனின் ஜோதி காட்டும் அண்ணாமலை வேத மந்திரம் ஓதவும் அருள் வீடு காட்டும் ஓர்மலை ஆதி அந்தமில்லாத ஈசனின் ஜோதி காட்டும் அண்ணாமலை பஞ்சபூத தலங்கள் யாவிலும் நடனமாடும் ஈசனவன் பக்தியோடு வணங்கிடுவோர்க்கு பலந்தரும் அவன் மலத்திருபதங்கள் ஆடும் ஈசனின் பாதமே அதை நாடும் நால்வகை வேதமே ஆடும் ஈசனின் பாதமே அதை நாடும் நால்வகை வேதமே ஆடற்கலையில் நாயகன்
அற்புதமாவனில் கோலமே ஆடும் ஈசனின் பாதமே அதை நாடும் நால்வகை வேதமே. நிலம் வாசனை என்னும் குணத்துடன் நீர் எனும் பூதத்திலிருந்து தோன்றியது. அத்துடன் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் எனும் 4 பூதங்களின் குணங்களான ஒலி, தொடு உணர்வு, உருவம், சுவை என்னும் 4 குணங்களுடன் தன் சொந்த குணமான வாசனை என்னும் குணத்துடன் 5 குணங்களை கொண்டது நிலம், பிருத்திவி என்னும் பூதம். திரவ நிலையில் உள்ள நீர் சுவை என்னும் குணத்துடன் நெருப்பு என்னும் பூதத்தின் ஒரு பகுதியிலிருந்து உண்டானது. அத்துடன் ஆகாயம், காற்று, அக்னி என்னும் பூதங்களின் குணங்களான ஒலி, தொடு உணர்வு மற்றும் உருவம் எனும் 3 குணங்களுடன் தன் சொந்த குணமான சுவை என்னும் குணத்துடன் 4 குணங்களுடன் நீர் எனும் பூதம் விளங்குகிறது. அக்னி நெருப்பு உருவம் எனும் குணத்துடன் காற்று எனும் பூதத்தின் ஒரு பகுதியிலிருந்து தோன்றியது. அத்துடன் ஆகாயம் மற்றும் காற்றின் குணங்களான ஒலி மற்றும் தொடு உணர்வு குணங்களுடன் தன் சொந்த குணமான உருவம் எனும் குணத்துடன் நெருப்பு எனும் பூதம் 3 குணங்கள் கொண்டுள்ளது.
காற்று வாயு தொடு உணர்வு எனும் குணத்துடனும் ஆகாயம் எனும் பூதத்தின் ஒரு பகுதியிலிருந்து ஆகாயத்தின் சொந்த குணமான ஒலி என்னும் குணத்துடனும் தோன்றியது. எனவே காற்று தன் சொந்த குணமான தொடு உணர்வுடன் ஆகாயத்தின் ஒலி என்னும் குணத்துடன் 2 குணங்கள் கொண்டுள்ளது. ஆகாயம் விண்வெளி. முதலில் ஆகாயம் ஒலி என்னும் ஒரே குணத்துடன் தோன்றியது. ஆகாயத்திற்கு தன்னில் அனைத்து ஜடப்பொருட்களுக்கு இடமளிக்கும் தன்மை உள்ளது. ஆகாயம் மற்ற 4 பூதங்களான காற்று, நெருப்பு, நீர் மற்றும் நிலம் ஆகியவைகள் தோன்ற காரணமாக உள்ளது. शांति
Shah